வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். யாழ்ப்பாணம் நாவட்குழியில் 8 பரப்பு உறுதி காணி ஒன்று வீட்டுடன் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இந்த காணிக்குள்ளே நிறைய காய் காய்க்கிற தென்னை மரங்களும் நிறைய காணப்படுது. நிறைய பயன்தரும் மரங்களோட இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. குழாய் கிணறும் இந்த காணிக்குள்ளே காணப்படுது. குடி தண்ணி குழாய் கிணறாக இது காணப்படுது. அது தவிர கட்டக்கிணறும் காணப்படுகின்றது. 2 கிணறுகள் காணப்படுது. அது தவிர 3 அறை பிராந்த கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீடும் காணப்படுது. வீட்டினுடைய பின்பகுதியிலையும் முழுமையாக இந்த காணி காணப்படுது. நாங்கள் முழுமையாக சுற்றி காணிகளை பார்வையிட்டு இறுதியில் வீட்டை பார்வையிடுவோம். நாவட்குழி மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இந்த காணி காணப்படுது. இந்த காணி இருக்கிற இடத்தை சுற்றி குடியிருப்பு காணப்படுறதுனால நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அனைத்தையும் அறிந்து கதைத்து பேசி நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். இந்த காணியினுடைய ஒரு சைட் மதிலாக காணப்படுது. நாங்கள் இப்பொழுது பின்பகுதி சென்று பின்பகுதியில் எஞ்சிய காணி துண்டு இருக்குது. அனைத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனை நிற்கிது. இடையில் முழுமையாக தென்னை வச்சிருக்கணும். நீங்கள் இந்த பனையை விலைக்கு விற்பனை செய்து கொண்டால் தென்னையை நீங்கள் வளர்த்தெடுத்து கொள்ள முடியும். பனை எல்லாமே நல்ல நேரான பனைகளாக காணப்படுது. நீங்கள் ஒரு பெறுமதிக்கு அனைத்து பனைகளையும் விற்று கொள்ள முடியும். நாவட்குழி பகுதியில் நிறைய உறவுகள் காணி தேடி கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு நாவட்குழி பகுதியில் காணி தேடும் உறவுகளாக இருந்தால் உங்களுக்கு 100% இது உகந்த காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆவணமும் உறுதி காணியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. நாவட்குழி மகா வித்தியாலயம் இருக்கிற அந்த பிரதான வீதியிலிருந்து 1 கிலோமீட்டர் கிளை வீதியினூடாக உள்ளே செல்ல வேண்டியிருக்கும். அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளவே இந்த காணி காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் இதில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நேரான நிறைய பனை நிற்குது. நீங்கள் இந்த பனைகள் அனைத்தையுமே நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ள முடியும். இதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி இடையில் பின்பகுதியில் வயல் காணி காணப்படுது. அதற்கு பின்னுக்கு ஒரு ஆலயமும் இந்து ஆலயமும் காணப்படுது. என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நான் குறிப்பிட்டிருந்தது போல பின்பகுதியில் ஒரு கோயில் காணப்படுது. நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டிருப்பீர்கள். நான் குறிப்பிட்டிருந்தது போல கட்டுக்கிணறும் இந்த காணிக்குள்ளே காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது கட்டுக்கிணறைத்தான். இந்த கட்டுக்கிணறு இவர்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துவதில்லை. மற்ற தேவைகளுக்கு இந்த கட்டுக்கிணறை பயன்படுத்தினோம். இந்த வீட்டினுடைய பின்பகுதியிலையும் வெளியால் ஒரு மலசலகூடம் காணப்படுது. அது தவிர உள்ளேயும் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே காணப்படுது. நாங்கள் அடுத்தடுத்ததாக அனைத்தையும் பார்வையிடுவோம். கேமரா முழுமையாக பூட்டப்பட்டிருக்கு. இதில் பின்பகுதியிலையும் பூட்டியிருக்கு. அது தவிர காணி முழுவதுமே கேமரா பூட்டியிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கிற வீட்டை உள்ளே சென்று பார்வையிடுவோம் முழுமையாக. நிலம் சீமேந்தாக காணப்படுது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் சீட் அடிச்சிருக்கு. ஃபேன் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. அது தவிர அறைகளும் கதவுகள் அனைத்துமே போடப்பட்டு அறைக்கையாக வந்திருக்குது. அறைகளோட நிலமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமேந்து தான். மேலே கூரைக்கு முழுமையாகவே சீட் பயன்படுத்தி இருக்கணும். இப்போ நாங்கள் 2வது அறையை போய் பார்வையிடுவோம்.
இரண்டாவது அறையினுடைய நிலத்துக்கும் வந்து சீமெந்து தான். கதவு எல்லாமே அறைக்கையாக வந்து போடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த அறைக்கும் வந்து கதவு போடப்பட்டிருக்குது. அடுத்து வந்து இப்பொழுது நாங்கள் பார்வையிடுவது வந்து மூன்றாவது அறையினுடைய நிலத்துக்கும் சீமெந்து தான். எந்த நிலங்களுக்கும் மாவுள் பதிக்கல. அடுத்தது அதற்கு நேர முன்னுக்கு வந்து சமையலறை காணப்படுது. இப்பொழுது நீங்கள் சமையலறையைத்தான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அளவான ஒரு சிறிய சமையலறையாக இந்த சமையலறை காணப்படுது. சமையலறையிலிருந்து ஹோலுக்கு போகிறதுக்கும் ஒரு கதவு போட்டிருக்கணும். இப்போ வந்து அடுத்ததாக நாங்கள் வந்து அட்டாச் பாத்ரூமை வந்து பார்வையிடுவோம். அட்டாச் பாத்ரூமுக்கு வந்து ஊத்த பிறலாத மாதிரி அழகான டிசைன் வந்து மார்பிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. நிலத்துக்கும் வந்து மார்பிள் பதிச்சிருக்கணும். சைட்டுக்கும் வந்து அரைவாசி சிவருக்கு வந்து அழகான மார்பிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,70,00,000 என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் நேரடியாக சென்று கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம், என்னுடைய தொலைபேசி இலக்கம், அழைப்பை ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி இதை வாங்கி கொள்ள முடியும். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கட்டாயம் தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நான் மென்மேலும் எனது யூடியூப் தளத்தை வந்து வளர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு துளி கூட என்னால் வளர முடியாது. உங்களுடைய ஆதரவுகளுக்கு அனைத்துக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். காணியின் பின்பக்கத்தை பார்த்துட்டு போயிட்டேன்.